காலைதோறும் புதியவை. சத்தத்தை உயர்த்தாதே. பிப்ரவரி 5. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். நீதிமொழிகள் 15:1. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அவசியமான 2 காரியங்கள் சத்தத்தை உயர்த்தாமலும் கோபம் கொண்டு கரத்தை உயர்த்தாமலும் இருப்பதே ஆகும். இவை இரண்டும் உயரும்போது வன்முறை ஏற்படுகிறது. எவர் ஒருவர் திட்டினால் திரும்ப திட்ட முடியாதோ அல்லது திட்ட மாட்டார்களோ அவரிடம் சத்தத்தை கடுமையாக உயர்த்தி கோபமாக ஆக்ரோஷமாக பேசுவது என்ன ஒரு கோழைத்தனம்! கையை ஓங்கினால் எவர் ஒருவர் திருப்பி கையை ஓங்க மாட்டாரோ அல்லது முடியாதோ அவரை அடிக்க கையை ஓங்குவது என்ன ஒரு மூடத்தனம்! இந்த வகையில் அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்கள். சில நேரங்களில் கணவனை திட்டுகிற பெண்களும் உண்டு, ஏன் அடிக்கிற பெண்களும் உண்டு. அந்த வகையில் ஊழியக்காரர்களை திட்டுவதும் அடிக்க கையை ஓங்குவதும் ஆகிய செயல்கள் கோழைத்தனமானது. திட்டினால் அவர் திரும்ப திட்டக்கூடாது, ஏனென்றால் அவர் ஊழியர். இவர்கள் பதம் பார்க்க நினைப்பது செத்த பாம்பை அடிக்கும் வீரராவார். அமைதியாக பேசுவது அனைவருக்கும் நன்மை. சத்தத்தை உயர்த்துவது குழப்பத்தை உண்டு பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை கேட்பதற்கே இனிமையாக இசையைப் போல இருக்குமாம். பல நேரங்களில் குழந்தைகளும் இந்த வன்முறைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அவர்களால் மற்றவர்களை திரும்ப பேசுவது அல்லது திருப்பி அடிக்கவோ முடியாது என்பதனால் தானே. சாலையில் செல்கிற ஒருவரை இப்படி செய்ய முடியுமா? முடியாது. ஏனென்றால் அவர்கள் திரும்பி கொடுத்து விடுவார்கள். இயேசு ஓரிரு சந்தர்ப்பங்களில் சத்தத்தை உயர்த்தியிருக்கிறார். ஆனால் அது எளியவர்களிடமோ முடியாதவர்களிடமோ அவர் காட்டவில்லை. நன்கு கொழுத்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள் என்பவர்களிடமே. அவர்களுடைய அநியாயங்களை கண்டித்தே ஆக வேண்டும் என்ற போது மட்டுமே. மற்றபடி தேவன் எவரையும் அடிக்க கையை உயர்த்தியது இல்லை. சண்டை போட நினைப்பவர்கள் உங்கள் உரத்த குரலை ஆண்டவரை துதித்து பாட பயன்படுத்துங்கள். உங்கள் பலமான கரத்தை பிறரை அடிக்க பயன்படுத்தாமல் உங்கள் இரு கரத்தையும் தட்டி உங்கள் இல்லத்தில் அவரை துதிக்க பயன்படுத்துங்கள். புத்தீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகுகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். தீத்து 3:9. இயேசுவை நோக்கி பார்ப்போம், அவரை போல மாறுவோம். எங்கும் சமாதானம் நிலவட்டும். இன்றே இதை ஏன் செயல்படுத்தக்கூடாது? அப்படியானால் இந்த நாள் ஓர் இனிய நாள். ஜெபம். நீர் பூரண சற்குணராக இருக்கிறது போல நாங்களும் அப்படிப்பட்ட குணத்தை அடைய கிருபை தாரும். ஆமேன்.